ஆதவ அர்ஜுனா நேற்று கொளத்தூர் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. தாவேகாவுக்கு 90 தொகுதிகள் மற்றும் 2.5 ஆண்டுகள் முதலமைச்சர் பதவி தருவதாக பேரம் பேசினார்கள். ஆனால் பதவிக்காக டெல்லிக்கு அடிபணிய மாட்டோம். தாவேகாவுடன் பாஜக கூட்டணி பேச்சு நடந்ததாக தகவல் வெளியான நிலையில் தாவேகா நிர்வாகி ஆதவ அர்ஜுனா பேச்சு அப்படின்னு செய்திகள்லாம் வெளியாயிட்டிருக்கு. டிவிகேவை முடிச்சு விடுறதுக்குன்னே இந்த ஆதவ அர்ஜுனா டிவிகே கட்சியில் இணைஞ்சிருக்காரா அப்படின்னு இப்போ நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இவர் இதெல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறாரா அல்லது தெரியாமல் பண்ணுறாரா என்னங்கிறதே சுத்தமாக புரியலை. பேரம் பேசுனாங்க அப்படின்னு இவர் ஓப்பனாக சொல்கிறாரு. பேரம் பேசுகிறதுனாலே என்னென்னா 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறது. இவங்க ஒரு 100-120 தொகுதி கேட்டாங்கன்னா அவங்க இல்லை அவ்வளோ தர முடியாது, இவ்வளோ தான் தர முடியும் அப்படின்னு குறைச்சி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பேர் தான் பேரம். ஏன்னா அவங்க மட்டுமே இவங்க காதில் இப்படி சொல்லும்போது இவங்க என்ன வாயை மூடிட்டு கம்முன்னு இருந்தாங்களாம்மா. அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாலாம் அந்த பேச்சுவார்த்தைலாம் நடக்காது. பேச்சுவார்த்தைக்குன்னே தனியாக குழு வச்சுருப்பாங்க. இரு தரப்புலையும் பேச்சுவார்த்தை குழுவில் இருக்கிறவங்க தான் பேசுவாங்களே தவிர மற்றபடி ஒரு தரப்பு மட்டும் நாங்கள் இவ்வளோ தொகுதி தரோம் அப்படின்லாம் பேச மாட்டாங்க. 2 பேரும் ஒத்துக்கிட்டு பேச்சுவார்த்தைக்கு ஒரு இடத்த புக் பண்ணி அப்புறம் தான் அந்த பேச்சுவார்த்தையே நடக்கும். ஸோ அதனால் இவங்க பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காங்க. ஆனால் அந்த பேரம் கரெக்டாக செட் ஆகலை அப்படிங்கிறதுனால விலகிட்டாங்க போல். அதை தான் இப்போ மேடையில் இவர் நாங்கள் அடிபணிய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதனால தான் அன்றைக்கி நிர்மல்குமார் உட்பட எந்த தாவேகா நிர்வாகியுமே பாஜக பற்றி எதுவுமே சொல்லாமல் இருந்திருப்பாங்க போல். அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஏன்னா ஊடகங்களில் அவ்வளோ செய்திகள் வருது. பிஜேபி கூட கூட்டணிக்கு போக போகிறாங்க, அப்படி இப்படி 70% கன்ஃபார்ம் அப்படி இப்படின்னு நிறைய செய்திகள் வருது. அது பற்றி தாவேகா நிர்வாகிகள்கிட்டையும் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க. நிர்மல்குமார் உட்பட நிறைய பேர் அது எதுக்குமே பதில் சொல்லல. ஊகங்களை நம்பாதீங்க, பத்திரிக்கையில் வர செய்தியை நம்பாதீங்க, தலைமை தரப்புலேருந்து என்ன செய்தி வருதோ அதை மட்டும் நம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு நிர்மல்குமார். ஏன் ஆரம்பத்தில் விஜய் ஓப்பனாக சொன்னாரே பிஜேபி கூடலாம் கூட்டணியே கிடையாது, கொள்கை எதிரி பிஜேபி அப்படின்னு. அதே ஸ்டாண்டில் இருக்க வேண்டியதானே. இப்போ நிர்மல்குமார் விஜய் பேசுனதை சொல்ல வேண்டியதானே. பிஜேபி கூடலாம் நாங்கள் எந்த காலத்துலையும் கூட்டணியே வைக்க மாட்டோம்னு அப்போவே சொல்லியிருக்க வேண்டியதானே. பேச்சுவார்த்தை நடக்குதே அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டாங்கன்னா இவங்க மழுப்புறாங்க, அதுக்கு பதில் சொல்லாமல் போகிறாங்க. அல்லது தலைமையிலேருந்து வந்தால் மட்டும் நீங்கள் நம்புங்க, மற்றபடி ஊடகங்களில் வர செய்திகள்லாம் நம்பாதீங்கிறாங்க. பாஜக கூட கூட்டணியே வைக்க மாட்டாங்க அப்படின்னு தைரியமாக அப்போவே சொல்ல வேண்டியதானே. ஸோ இப்போ ஆதவ அர்ஜுனா பேசின விஷயங்கள்லேருந்து இந்த விஷயம் மட்டும் நல்லா புரியுது. 2 பேரும் பேரம் பேசியிருக்காங்க. அது பேரம் படியலை அப்படிங்கிற விஷயத்தில் இவங்க கலந்துக்கிட்டாங்க. அது வேணால் நல்லா தெரியுது. இதை ஓப்பனாக ஆதவ அர்ஜுனா தான் மேடையிலே போட்டு உடைச்சிருக்காரு. டிவிகே கட்சியை போட்டு கொடுக்குறதுல ஆதவ அர்ஜுனா தான் நம்பர் 1 இடத்துல இருக்கார்.